அமெரிக்கா காஷ்மீர் விவகாரத்தை கொண்டு வந்து பேசுதே தவிர எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கோ பகல்காம் தாக்குதலையோ நீங்க பேசுறதே கிடையாது. எந்த நாடும் பெரிய நாடுகள் எதுவுமே பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கைகள் தப்பு, இதற்கு எதிரான இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவுன்னு யாருமே பேசல. என்ன கொடுமைனா, இந்த பகல்காம் தாக்குதல் நடக்கும்போது அமெரிக்காவினுடைய துணை அதிபர் வந்து இந்தியாவில் இருக்காரு. யாருமே அதை பற்றி பேசவில்லை. நாம் ஏன் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள். ஏன்னா அடிப்படை யாரை நம்புறதுன்னு தெரியல தாசனா அப்படின்னு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மோடியுடைய அமிர்தகால இந்த இந்தியாவை உலகம் கடந்த காலங்களைப் போல ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக பார்ப்பதில்லை. ஃபார் ரைட் மத வெறியர்களால் ஆளப்படும் ஒரு நாடாக மட்டும்தான் பார்க்கிறார்கள். இந்த விவகாரத்தில் இந்தியா தனித்து விடப்பட்டு அதனுடைய வெளியுறவு கொள்கை பல்லிழுத்திருக்கிறது என்றால் அதில் பெரிய வியப்பு எதுவும் இல்லை. ஆனால் இது வெறுமனே ஜெய்சங்கர் போன்றவருடைய பேச்சுக்களும் மோடியுடைய ஆளுமை திறன் சம்பந்தமான போதாமை மட்டும் அதற்கான காரணம் இல்லை. இந்தியாவுடைய உண்மையான ராணுவ பலம் என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறார்கள் என்றால் ராணுவத்தை அந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறார்களா, இது மாதிரியான ஒரு ராணுவ நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இவங்க அக்னிவீர் மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவதற்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம தான் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறோமே, இறங்கி போய் பேசுறோமே, பெரிய பரிசு பொருட்களோட சிரித்த முகத்தோட கட்டி பிடிச்சு இவருடைய ஹக்கெல்லாம் வேர்ல்டு ஃபேமஸ் இல்லை, இவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறோம், அதனால நம்மளை எல்லாரும் ஆதரிப்பாங்க, இதுவே வெளியுறவு கொள்கைக்கு போதுமானது